கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் எல்லாருமே இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் தாங்க பார்க்க போறோம். ஸோ உளவியல் கேள்விகள்ல நம்ம நிறைய நம்ம சொன்னோம்ல சார், கூற்று மாதிரி வச்சுட்டாங்க சார், அனுமானங்கள் பேசிஸ்ல வச்சாங்க, வாதங்கள் பேசிஸ்ல வச்சாங்க, அந்த மாதிரி கேள்விகள்லாம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. நான் தான் சொன்னல நியூ பேட்டர்ன்ல நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பேக்கப் சோர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நம்ம பயன்படுத்திக்கிற விதத்துல இருக்கு. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் தரேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்ல எப்படியான முடிவுகளை நீங்க கையாள்கிறீர்கள், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சோ என்ன பொறுத்தவரையும் பாரு, நம்ம இவ்வளவு டிஃபிகல்ட்டா படிக்கிறோம்ல, எஸ்ஐக்கு இந்த மாதிரிலாம் வராது, சிம்பிளா வந்துட போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எப்படி வந்தாலும் நம்ம அதை டேக்கிள் பண்ற அளவுக்கு இனிமே போயிடணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சோ அதுக்கான முன்னேற்பாடா பல விஷயத்த பாருங்க, பார்ப்போம் சரிங்களா. சோ உங்களுடைய முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ் தான் கேட்டிருக்கேன். அசம்ஷன்ஸ் என்றால் அனுமானங்கள் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the municipal authority blocked movement of traffic in and around the temple of the main festival day. கொஸ்டின் இதெல்லாம் நான் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே தான் படிச்சு காமிக்கணும் சார், இங்கிலீஷ்ல வேணா தமிழ்ல மட்டுமே படிச்சு காமிங்கன்னா, நீ என்னதான் இங்கிலீஷ்ல படிச்சாலும் நம்மளுடைய உள்ளுணர்வு அந்த இது எதுல புரிஞ்சுக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் புரிஞ்சுக்கும், நம்மளுடைய மதர் டங்ல தான், நம்மளுடைய மூளை. இங்க பாருங்க, முக்கிய திருவிழா நாளன்று கோவிலுக்குள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்தை நகராட்சி நிர்வாகம் தடுத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு மதுரையில ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும், அந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு போனா விட்டுருவாங்களா? இங்க ஒரு நிறைய கூட்டம் வரப்போகுது, அப்ப நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுவாங்கல்ல. அப்போ ஒரு கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, பிளாக் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி எல்லாம் வந்துச்சுன்னா நாள் நடந்து போறதுக்கே இல்லை, ஏத்தான் தண்டி வண்டி எடுத்துட்டு வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால பிளாக் பண்ணிருக்காங்க நகராட்சி நிர்வாகம். இதற்கு ரெண்டு அனுமானங்கள் கூறப்பட்டிருக்குது. எது சரியா வரும், இல்லைன்னா எது சரியா வராது, இல்ல ரெண்டுமே சரியா வருமா, இல்ல ரெண்டுமே தவறா இருக்குமா அப்படின்றத நீங்க பதிலா கொடுக்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் அனுமானம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கிய திருவிழா நாளில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான பக்தர்கள் கோயிலுக்கு செல்லலாம். The very large number of devotees may visit the temple on the main festival day. கண்டிப்பா முக்கிய திருவிழான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு முக்கிய திருவிழானா கண்டிப்பா அந்த ஊர்க்காரங்களும் சரி, பக்கத்து ஊர்க்காரங்களும் சரி, அண்டை மாநிலத்தில் இருக்கவங்களும் சரி, அந்த ஊர் திருவிழாக்கு வரதான் செய்வாங்க. அப்ப அது கண்டிப்பா ட்ரூ தான். அப்போ இந்த போக்குவரத்தை தடை செஞ்சதுக்கு இது ஒரு மெயின் ரீசனா இருக்கலாம். அதாவது நிறைய மக்கள் வருவாங்கன்றதுனாலதான் போக்குவரத்தை தடை செஞ்சிருக்கு நகராட்சி நிர்வாகம். அப்ப அது கரெக்டா தான் இருக்கலாம். கோயிலுக்கு அருகில் உள்ள பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் அந்த பகுதிகளில் மிகவும் அவசரமான வேலைகள் இல்லாவிட்டால் தங்கள் பயணத்தை ஒரு நாள் ஒத்தி வைக்கலாம். இப்ப கோவிலுக்கு பக்கத்துல எங்க சித்தி வீடு இருக்கு சார், நான் போய் பார்க்கணும்னா சித்தியை தான் டெய்லியும் பாக்குறேன், போய் அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு தான் பாக்கணுமா, ஒரு நாள் தள்ளி போய் பார்த்தா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல நான் அந்த இடத்துல ஒருத்தர் காசு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா திருவிழா அன்னைக்கே தான் காசு கொடுக்கணும்னு அவரு கெஞ்சிட்டு இல்ல, நீயும் போய் வைராக்கியமா இல்ல, சோ ஒரு நாள் தள்ளி கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப இதுவுமே என்னது, தன்னுடைய பயணத்தை ஒத்தி வைக்கலாம். அப்ப இரண்டு அனுமானங்களுமே எனக்கு என்னதான் சரிதான். அப்ப டி ஆப்ஷன் தான் இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு சரிங்களா. அடுத்தது, இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க மைண்ட் செட் தாமா. அடுத்து பாருங்க, ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். சிக் பீப்புள் நீட் மெடிசன், அதாவது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்னுடைய கூற்று சரிங்களா. அப்ப கண்டிப்பா நான் ஒரு எய்ட்ஸ் நோயாளியோ அல்லது புற்றுநோயாளியோ அல்லது ஒரு சாதாரணமான ஒரு ஜுரம் சளி காய்ச்சலா இருந்தா கூட நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னா எனக்கு என்ன தேவைப்படுது, மருந்துன்றது அவசியம் தேவைப்படுது. ஏன்னா மருந்து கொடுத்துதான் குணமாக்க முடியும். மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஔடதம்னு அவ்வையாரே சொல்லியிருக்காங்க. அப்ப மருந்து கொடுத்துதான் குணப்படுத்த முடியும். அப்ப நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து தேவைதான். ஆனா ஹெல்தி பீப்புள் டு நாட் நீட் மெடிசன், ஆரோக்கியமானவர்களுக்கு மருந்து தேவையில்லை. அப்ப இவன் கொடுத்திருக்கிற கூற்றுக்கான முடிவை பாருங்க, நல்லா பாருங்க. கூற்று நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து தேவைன்னு சொல்றாங்க. முடிவு என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆரோக்கியமான மக்களுக்கு மருந்து தேவையில்லை. ஆமா, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து தேவைன்னா ஆரோக்கியமா இருக்கவனுக்கு எதுக்கு மருந்து? நல்லா தானே இருக்க, சரி போறதுதான் போறேன், ஒரு முடி குடிச்சிட்டு போனா ஊத்த முடியும். அப்ப ஆரோக்கியமானவர்களுக்கு மருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்தி பீப்புள் டு நாட் நீட் மெடிசன், அது சரிதான் சரிங்களா. people keep medicine in their home, அதாவது மக்கள் தங்கள் வீட்டில் மருந்துகளை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது ஆக சிறந்த கருத்தானா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்நேரமும் ஒருத்தன் பேக்ல அமிர்தாஞ்சன், அனாசின், மெட்டாசின், இதெல்லாம் பாராசிட்டமல் இதெல்லாம் வச்சுட்டே சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டவனாமா அவன் எப்ப வேணும்னாலும் என்கிட்ட இருக்கு சாரிடா நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு நான் கேட்பான்? கண்டிப்பா கிடையாது. அப்போ பீப்புள் கீப் மெடிசன் இன் த ரூம், அவன் வீட்டுல எப்பவுமே மருந்துகளை பீப்புள் என்ன பண்றது இல்ல, வைக்கிறது இல்ல. திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் எழுதி கொடுப்பாரு, எழுதி கொடுத்த உடனே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல்ஸ் வாங்குவாங்க. இல்லையா ஏதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நான் அன்னைக்கு இப்படிதான் இருந்துச்சு அதனால இதே மெடிசனை போய் வேணா நீ வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு பிரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு டாக்டரா மாறிய கூட தவிர அவங்க எந்நேரமும் மருந்துகளை என்ன பண்றது இல்ல, வச்சுக்கிறது இல்ல. அவங்க என்ன பார்மசியா நடத்துறாங்க, வீட்டிலே வச்சு நடத்துறதுக்கு. அப்ப மக்கள் தங்கள் வீட்டில் எப்போதும் மருந்துகளை வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த கூற்றுக்கானது சரியான முடிவானா இல்ல. அப்ப அனுமானம் ஒன்று மட்டும் தான் சரி. இஃப் கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். அப்ப நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து தேவைன்னா ஆரோக்கியமானவங்களுக்கு மருந்து தேவையில்லை. மக்கள் எப்போதும் தங்களுடைய இதுல மருந்து வச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது சரிங்களா. அடுத்தது மூணாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதுவுமே நான் இல்லுஸ்ட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன், விளக்க கூற்றுகள்.
lawyers marry only fairy girls. Shobha is very fair. வழக்கறிஞர்கள் அழகான பெண்களை மட்டுமே திருமணம் செய்கிறார்கள். ஷோபா மிகவும் அழகானவர். இது ரெண்டு கூற்று ஆக்சுவலா, புரியுதுங்களா? வழக்கறிஞர் அழகான பெண்களை தான் திருமணம் செய்வாங்க. அப்ப எல்லாமே அவன் லாயர் ஆயிட்டான், நான் தான் வக்கீலா இருக்கேன்ல, நல்லா சம்பாதிக்கிறேன்ல, எனக்கு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கட்டி வைங்கன்னு கேக்குறாங்க. நியாயமான ஆசை, அவங்களுடைய ஆசை நிறைவேற்றிக்கோங்க. சரிங்களா? வழக்கறிஞர்கள் அழகான பெண்களை மட்டுமே திருமணம் செய்கிறார்கள். ஷோபா வந்து ஒரு அழகான பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க வந்து ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர்கள், அதாவது வந்து வக்கீல் கல்யாணம் பண்ணா ஒரு அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவான். சரியா? அதே நேரத்துல ஷோபா ரொம்ப அழகா இருப்பான் இப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஷோபா அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஷோபா மிகவும் அழகானவர். ஷோபா ஒரு வழக்கறிஞரை மணந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஷோபா தான் அழகான பொண்ணு இல்ல, அப்ப அந்த அழகான பொண்ணு தேடி ஒரு வக்கீல் வந்தார்னா ஷோபா வழக்கறிஞரை மணந்தார் சொல்லலாம். சரியா? ஷோபா ஒரு வழக்கறிஞரை மணக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் ரெண்டுமே சொல்ல முடியும் அப்படின்னா, ஷோபா தான் அழகான பொண்ணு இல்ல சார், அவ ஏன் சார் ஒரு வக்கீல கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா, இங்க முடிவுகளை கவனிங்க. இதுதான் ரொம்ப விவாதம். இங்க முடிவு கவனிக்கணும். என்ன முடிவுனா, ஷோபா அழகானவனை கல்யாணம் பண்ணணும்னு யாரும் இங்க சொல்லல. வக்கீல் அழகான பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா ஷோபா அழகா இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால வக்கீல தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்ல. ஏன் அவருக்கு ஒரு நல்ல டாக்டர் மாப்பிள்ள, நல்ல IAS மாப்பிள்ள, நல்ல இன்ஜினியர் மாப்பிள்ள கிடைச்சா கூட என்ன பண்ணுவா ஷோபா? கல்யாணம் பண்ணிப்பா. அதை விட்டுட்டு ஷோபா ஒரு வழக்கறிஞரை மணக்கவில்லை நம்மளால சொல்ல முடியாது. மணந்தார் மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, தர்க்க ரீதியா வாதாட முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. முடிவு ஒன்று அல்லது ரெண்டு, ஏதேனும் ஒன்று சரி. சரிங்களா? ஷோபா அழகா தான் இருக்கா. ஒரு வக்கீல் வந்து திடீர்னு நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் வந்து பார் கவுன்சில் எல்லாம் வந்துட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா கூட ஷோபா கல்யாணம் பண்ணிருக்கலாம். இல்ல ஷோபா வந்து அழகா இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால வக்கீல மட்டுமே தேடி போய் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மருத்துவரையோ அல்லது ஒரு இன்ஜினியரையோ அல்லது வேற யாரையோ கூட என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணிருக்கலாம். அப்ப இது ரெண்டுத்துல ஏதோனும் ஒன்றுதான் சரியா இருக்கும். அப்ப கல்யாணம் பண்ணா அது ஒண்ணு, கல்யாணம் பண்ணாமையும் இருக்கலாம். சரிங்களா? அது ஒரு இதெல்லாம் யோசிச்சு முடிவெடுக்கணும். அங்க போய் ரெண்டும் சரின்னு சொல்லிட்டா ஷோபா வக்கீலையும் கல்யாணம் பண்ணா வக்கீல வழக்கம் இல்லைன்னா என்ன அது அர்த்தம்? சரி, அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு பை வரைபடத்துல இருந்து சமீபத்திய ட்ரெண்டிங்ல ஒரு கொஸ்டினை மாத்திருக்கேன். என்னன்னா, ஆங்கிலத்தை விட அறிவியலில் எத்தனை சதவீதம் கூடுதலாக மதிப்பெண் பெற்றுள்ளார்? அதாவது ஒரு மாணவன் எடுத்திருக்கான், அதுல அறிவியல் மிஸ் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி இந்த கொஸ்டின் நம்ம நிறைய சால்வ் பண்ணிருக்கோம். இது டோட்டலா 360 டிகிரி. அந்த 360 டிகிரியில் இதெல்லாம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா 80 டிகிரி வரும். அப்ப அறிவியலுக்கு வந்து 80 டிகிரி. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆங்கிலத்தை விட அறிவியலில் எத்தனை சதவீதம் கூடுதலாக மதிப்பெண் பெற்றுள்ளார்? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் how many percentage of mark higher in science compared to English அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து இப்ப நான் டக்குன்னு சொல்றதா இருந்தா, இங்கிலீஷை விட சயின்ஸ்ல எவ்வளவு அதிகமா எடுத்தாங்கன்னு சொல்றதா இருந்தா 25 டிகிரின்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 25 டிகிரி. அதுக்குன்னு ஆப்ஷன்ல இருந்தா போட்டுறாதீங்க. நான் இங்க ஆப்ஷன்ல வைக்கல, மேபி இருந்தா போட்டுறாதீங்க. நல்லா கவனிங்க, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பை வரைபடம் டிகிரியில கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆங்கிலத்தை விட அறிவியலில் எவ்வளவு டிகிரி கூடுதலாக அவர் பெற்றார்னா 25 டிகிரி கூடுதலாக பெற்றார். அதுல மறுப்பேதும் இல்ல, நான் மறுக்க சொல்லல. ஆனா நான் டிகிரியில கேட்டிருக்கேனா எண்ணிக்கையில கேட்டிருக்கேனா? 25 டிகிரி கூடுதலாக பெற்றார் எண்ணிக்கையில கேட்டிருக்கேனா? இல்ல. எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கேன். அப்ப ஆன்சர் வந்து எனக்கு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும்? சதவீதம் கூடுதலாகன்னு சொல்லணும். அப்ப ரெண்டுத்தையும் கழிங்க. 80 டிகிரி மைனஸ் 55 டிகிரி டிவைடட் பை கூடுதல் அப்படின்னா சின்ன வேல்யூ கீழே போடணும். தட் மீன்ஸ் 55 கீழே போடணும். இது ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூ அதை கீழே போடணும். ஏன்னா கூடுதல் என்றால் அதிகம், அதிகம் என்றாலே சின்ன வேல்யூ கீழே போட்டு ஆன்சரை சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல பெருக்கி சொல்லிடணும். இவ்வளவுதாங்க ஆன்சர். அப்ப மேல 25 கீழே 55 இன்டு 100ன்னு வரும். சரிங்களா? அஞ்சாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? இது 5 முறை, இது 11 முறை. அப்ப 5யும் 100யும் பெருக்குனா 500. 500 by 11. 50ல எத்தனை 11 முழுசா இருக்கும்? 4 11 முழுசா இருக்கும். ஏன்னா 4 11 44. மிச்சம் எவ்வளவு மீந்துச்சு? 6 மீந்துச்சு. 60ல எத்தனை 11 முழுசா இருக்கும்? 5. அப்ப 45, மீதி 5 இருக்கும். சோ 45 5 by 11%. இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் இந்த கேள்வி. இந்த ட்ரெண்ட் லைன்ல சால்வ் பண்ணுங்க, क्वेश्चंसக்கு ஆன்சர் வந்துரும். அடுத்த 5வது கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னா, a box was 100 blue balls. ஒரு பெட்டியில வந்து எத்தனை நீல பந்துகள் இருக்கு? 100 நீல பந்துகளும் 50 சிவப்பு பந்துகளும் மற்றும் 50 கருப்பு பந்துகளும் உள்ளன. சரிங்களா? அப்போ ஒரு பொட்டி, அதுல வந்து நீல பந்துகள், தட் மீன்ஸ் ப்ளூ பால்ஸ் 100 இருக்கு. சரிங்களா? ப்ளூ பால்ஸ் 100, 50 ரெட் பால்ஸ் சிவப்பு. சரிங்களா? ரெட் பால்ஸ் இருக்கு. அடுத்தது 50 பிளாக் பால்ஸ் கருப்பு இருக்கு. சரிங்களா? கருப்பு பால்ஸ் இருக்கு. அப்ப பொட்டியில மொத்தமா எவ்வளவு பால்மா? 200 பால். பொட்டியில மொத்தமா எவ்வளவு பால்? 200 பால் இருக்கு. இதுல 25% நீல பந்துகள். நீல பந்துகள்ல இருந்து 25% எடுத்துறேன். நீல பந்துகள்ல 25% நீல பந்துகளும் மற்றும் 50% சிவப்பு பந்துகளும் வெளியே எடுக்கப்பட்டது. நீல பந்துகள், சரி அது பிளாக், இதுதான் நீலம்.
சோ நீல பந்துகள்ல 25% எடுக்கிறேன். 25 எடுத்துட்டா எவ்வளவுமா இருக்கும்? 25% எடுத்துட்டா 100க்கு 25% என்றது என்ன? 25 தான். அப்ப 100ல 25 போச்சுன்னா இப்போ 75 ப்ளூ பால்ஸ் இருக்கு. 75 ப்ளூ பால்ஸ் இருக்கு. அடுத்தது 50% சிவப்பு பந்துகள். 50% பாதி. ஓகேவா? 100ல பாதி தானே 50%. அப்ப என்கிட்ட மொத்தமாவே 50 தான் இருக்குன்னா இதுல 50% எடுக்கிறேன்னா 25 பந்து எடுத்துறேன். அப்ப இப்ப என்கிட்ட ரெட் எவ்வளவு இருக்கு? 25 பந்து தான் இருக்கு. கருப்பு நான் எதையும் எடுக்கல, கருப்பு அப்படியே இருக்குமா, பிளாக். சரிங்களா? இப்ப டோட்டலா பொட்டியில் எவ்வளவு இருக்கு? 75 ஒரு 25 எவ்வளவு? 100. 100 ஒரு 50 150. சரிங்களா? அப்போ 200 பந்துகள் இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில நான் இந்த கணக்குல எடுத்துட்டேன்னா இப்ப என்கிட்ட 150 பந்துகள் தான் இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா தற்போது பெட்டியில் இருக்கும் கருப்பு பந்துகளுடைய சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பொட்டியில நான் கருப்பு பந்து எதையுமே எடுக்கல, ஆனா இதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சுல்ல, அப்ப டோட்டல் எண்ணிக்கை குறையும் பொழுது பொட்டியில இருக்கக்கூடிய கருப்பு பந்துகள் இப்போ எனக்கு 150 பால்ல 50 பால்ன்றது என்னது? கருப்பு. 150 பால்ல 50 பால் கருப்பு. அதுதான் எத்தனை சதவீதம் கேக்குறாங்க. சதவீதம்ன்றதுனால எதால பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும். அப்ப 100ஆல அடிச்சா இது 2 முறை, இது 3 முறை. 50 × 2 100. 100/3 நாளே ஆன்சர் 33 1/3%. இதெல்லாம் டிஃபால்ட்டா ஞாபகத்துல இருக்க வேண்டிய வேல்யூஸ். 100 3ஆல வகுத்தா 33 1/3%. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பி ஆன்சர். சரி, இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். எனக்கு இப்ப இத பார்க்கும்போது ஒரு இங்கிலீஷ்ல இடியம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு ஒரு இடியம். 2 இடியம் சொல்லிடுறேன். பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியம் இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா செவரலி. சரிங்களா? இதெல்லாம் நான் இங்க சொல்லி தரேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ப்ளூன்னு கேட்டா செவரலி. அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு கேட்பாங்க. சோ 2 கலர்ஸ் வச்சு இருக்கக்கூடிய இடியம்ஸ் சொல்றேன். பிளாக் அண்ட் ஒயிட்னு இருந்தா ரிட்டன். சரிங்களா? சோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ப்ளூ இருந்தா செவரலி, பிளாக் அண்ட் ஒயிட்னு இருந்ததுன்னா ரிட்டன். சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு கேட்டாங்கன்னா மார்க் எடுத்துக்கோங்க. அடுத்தது a gold chain is sold for rupees 14,500 at a loss of 20%. ஒரு தங்க சங்கிலியை ரூபாய் 14,500க்கு விற்பதன் மூலம் அவருக்கு 20% நஷ்டம் ஏற்படுகிறது. அப்ப இது வித்த விலை, விற்பனை விலை. அப்ப 14,500க்கு விற்கிறதுனால அவனுக்கு எவ்வளவு சதவீதம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? 20%. அப்ப அவன் எவ்வளவு சதவீதத்துக்கு வித்திருக்கான்? 80%க்கு வித்திருக்கான். ஏன்னா பொருளினுடைய விலை எத்தனை சதவீதம்? 100%. இதுதான் அடக்க விலை. அடக்க விலை எப்பவுமே 100%. 20% நஷ்டத்துக்கு வித்திருக்கானா 100%த்துல 20% நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னா 100 - 20 80%. அந்த 80% தான் 14,500. அப்ப வித்த விலை, அடக்க விலை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? பொருளின் அடக்க விலை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இதுதான் எக்ஸ். குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாமாமா? அவ்வளவுதான்மா. 14,500 × 100 டிவைடட் பை 80. சோ இதை நான் அடிச்சு கொடுக்கலாம். 20வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது 5 முறை, இது 4 முறை. சோ இப்ப 4ஆல அடிக்கிறேன். 12ல எத்தனை 4 இருக்கும்னா 3 4 இருக்கும். மீதி 2 மீறும். 25ல எத்தனை 4 இருக்கும்னா 6 4 இருக்கும். மீதி 1 மீறும். 24. ஆமா, 24. 4 ஆர் 24. ஓகே. அடுத்தது 1 தான் மீறும். 10ல எத்தனை 4 இருக்குன்னா 2 4 இருக்கு, 8ன்னு வரும். சரிங்களா? திருப்பி 2 மீறும். 20ல எத்தனை 4 இருக்குன்னா 5 இருக்கும். சரிங்களா? இப்போ 3625. 3625 × 5ன்னு சொல்றாங்க. 5 5 25, 2 5 10 12, 6 5 30 31, 3 5 18. அப்ப 18,125 தான் அந்த தங்க சங்கிலியோட விலையா இருந்திருக்கும். சோ 18,125. ஓகேவா? அடுத்தது 7வது கேள்வி. வாட் வுட் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? அதாவது 18,440ற்கு வருடத்திற்கு 15% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கு கிடைக்கப்பெறும் தனி வட்டியை காண்கன்னு சொல்றாங்க. அப்ப அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 18,440. வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 15% வட்டி வீதத்துல 4 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி கேட்கிறாங்க. அப்ப அமௌண்ட் பாருங்க, 18,440 4 வருஷத்துக்கு 15% வட்டி. சரிங்களா? இதுதான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இதை அடிச்சு கொடுத்த ஆன்சர்மா. ஏன்னா இதுக்கப்புறம் தனி வட்டி கணக்குல நீதாமா முயற்சி எடுத்து போடணும். இது அழகா அடிச்சு கொடுத்த ஆன்சர். இந்த ஒரு கொஸ்டின் நான் உனக்கான விட்டுட்டு போறேன். நான் எழுதி கூட காமிச்சிட்டேன். இப்ப நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டக்கு டக்குன்னு இந்த 100 எடுத்துட்டு வந்து இந்த ஒரு 0ல அடிச்சு 10 இங்க 2ஆல அடிச்சு கூட 3ஆல அடிச்சு திருப்பி இதை ஒரு 2ஆல அடிச்சு கூட பெருக்கி சொல்லிடுங்க. 1844 × 2 × 3 இதை பெருக்கி சொன்னீங்கன்னா கூட ஆன்சர் கரெக்டா பெருக்கி சொல்லிடுங்க. அடுத்து 8வது கேள்வி. What will be the measurement of the angle made by the hands of the clock when the time is 7:20? 7:20 மணியின் போது கடிகாரத்தில் உள்ள 2 முட்களும் ஏற்படுத்தும் கோண அளவு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப டைம் வந்து 7:20. சரிங்களா? அப்ப டைம் வந்து 7:20. நான் இது ஆல்ரெடி ஃபார்முலாவே உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன்ல. என்னமா 11/2 × minutes minus
30 into hours. அவ்வளவுதான்மா. இதை நீங்க சால்வ் பண்ணா மாடுலஸ்ல போட்டுக்கோங்க. உள்ள பாசிட்டிவ்ல ஆன்சர் வந்துச்சுனாலும் நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துச்சுனாலும் பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். சோ அடிக்கலாமா? இது 10 வரும். சோ 110 மைனஸ் 30 இன்டு என்ன 210. சோ 110ல இது 100 டிகிரி வருதுப்பா. அவ்வளவுதான், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்ட்டு போய் நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ஆன்சர் ஆப்ஷன்ல இல்ல. ஆன்சர் இல்லைன்ன உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 4 சின்ன முள் 7 ஆண்டியும் பெரிய முள் இங்கேயும் இருக்கும் போது இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் 100 டிகிரி. சரிங்களா? நம்ம அது ஆன்சர் இல்லைன்னா இங்க வெளியில வந்து ஒரு எதிர்கோணத்தை அது ஏற்படுத்தும். அதை அவர்கள் கேட்டிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப அந்த 360 டிகிரி, ஒரு கடிகாரத்துடைய மொத்த டிகிரி 360, அந்த 360ல நீ 100 கழிச்சிட்டீங்கன்னா 260 டிகிரி. அப்ப இப்ப ஆப்போசிட்ல உருவாகக்கூடிய அந்த ஒரு கோணத்தினுடைய அளவு என்ன? 260. சோ ஆன்சர் 260 டிகிரி. முடிஞ்சுச்சா? சரி, அப்ப அதை பாருங்க. கொஞ்சமாவது கேள்வி உடனே ஆன்சர் தப்புன்னு சொல்லக்கூடாது. அடுத்து 12 ஆண்கள் ஒரு வேலையை 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 12 men can do a piece of work in 24 days. 8 ஆண்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சிம்பிளான கொஸ்டின்மா. அப்ப M1 வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12, ஒரு வேலை தான். சரியா? டே 1 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24. இதே M2 வந்து 8 ஆண்கள் முடிக்கிறதுக்கான டே 2 எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 24 into 12 divided by 8ன்னு போட்டாலே ஆன்சர் வந்துற போகுது. அடிச்சு கொடுக்கலாமா? ஒரு முறை, இது 3 முறை, 3 12 எவ்வளவுமா? 36. அப்போ 8 ஆண்கள் அந்த வேலையை முடிப்பதற்கான நாட்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 36 நாட்கள். சரிங்களா? அடுத்து 10வது கேள்வி, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை ஸ்டூடெண்ட் பி இன் சப்ஜெக்ட் ஹிஸ்டரி? பி என்ற மாணவர் வரலாறு பாடத்தில் பெற்ற சதவீதம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வரலாறு இங்க இருக்கா? வரலாறு பாடத்துல பி எவ்வளவு பெற்றிருக்கார்? 150 மதிப்பெண்கள் பெற்றிருக்கார். பி 150 மதிப்பெண்கள். டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவுமா? மொத்தமா 200 மார்க்குக்கு தேர்வு. அப்ப 200 இன்டு 100, 100% சொல்லணும். அப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடுறேன். தட் மீன்ஸ் இது அடிச்சாலே இது 2 முறை, இது ஒரு முறை. இதை அடிச்சு கொடுத்தா 150 2ஆல் அடிச்சா எத்தனை? 75. சோ 75% மதிப்பெண்களை பெற்றிருக்கார். வரலாற்றுல பி என்ற மாணவர் பெற்ற மதிப்பெண் என்ன? 75%. சரி, இப்ப இது ஒரு நல்ல கேள்வி. கீழே இருக்கக்கூடிய 2 கொஸ்டினுக்கு இதுல இருந்து தான் நீங்க பதில் சொல்லணும். ஆனா இந்த கேள்வி நீங்க சால்வ் பண்ணணும். இதை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா என்னால டெஃபினட்டா சொல்ல முடியாது. பிகாஸ் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணிடுவேன். பட் ஆனா நான் ஒரு இது கொடுத்துட்டேன்னா இது போயிடும். அப்ப நான் கீழே இருக்கிறத பார்க்க முடியாது என்னால. சோ நான் முதல்ல சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். இப்ப 5 நகரங்கள் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கம்மா கொஸ்டின். சரியா? தமிழ்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இடம் இருக்கு, ஸ்பேஸ் வரையறதுக்கு. 5 நகரங்களான PQRST ஆகியவை வெவ்வேறு வகையான போக்குவரத்து மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போ P மற்றும் Q கப்பல் மற்றும் ரயில் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ Pன்ற ஒரு நகரமும் Qன்ற நகரமும் எதன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு? கப்பல் மற்றும் ரயில். சரியா? கப்பல் மற்றும் ரயில். அப்ப நான் P ல இருந்து Qக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல Q ல இருந்து Pக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, எதுல தான் போயிட்டு வர முடியும்? கப்பல்லையும் ரயில்லையும் தான் போக முடியும். அப்ப இங்க இருந்து கப்பல்ல போயிட்டு இங்க இருந்து கப்பல்ல வரலாம், இல்ல இங்க இருந்து ரயில்ல போயிட்டு இங்க இருந்து ரயில்ல வரலாம். அடுத்தது S மற்றும் R பேருந்து மற்றும் கப்பல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப அடுத்தது வந்து சொல்றாங்க எஸ்ஸும் ஆரும் பேருந்து மற்றும் கப்பல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. எஸ் மற்றும் ஆர் பேருந்து மற்றும் கப்பல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. Q மற்றும் T வானூர்தி மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ Qல இருந்து Tக்கு போகணும்னு ஆசைப்பட்டா வானூர்தி மூலம், அதாவது ஏரோப்ளேன் மூலமா தான் போக முடியும். அடுத்தது P மற்றும் R கப்பல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. P ல இருந்து நான் ஆருக்கு போகணும்னு நினைச்சா எது மூலமா போலாம்? கப்பல் மூலமா போலாம். சரிங்களா? T மற்றும் R ரயில் மற்றும் பேருந்து மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. T மற்றும் R வந்து ரயில் மற்றும் பேருந்து மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவுதாம்மா அவங்க கொடுத்த கதை. இதை வச்சு ஒரு டயக்ராம நான் வரைஞ்சிட்டேன். இப்ப அவன் என்ன கேட்பானா, நான் இப்ப வந்து நான் Pன்ற நகரத்துல இருந்து எஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? இதை நான் ஒரு கொஸ்டினா கேட்கிறேன். எனக்கு கீழே அப்படிதான் வச்சிருக்கேன். Pன்ற நகரத்துல இருந்து எஸ்ன்ற நகரத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா என்னால என்ன பண்ண முடியாது? டைரக்ட் கனெக்ஷன் இல்ல. நான் அங்க இருந்து Qக்கு போய், Qல இருந்து Tக்கு போய், Tல இருந்து ஆருக்கு போய், ஆர்ல இருந்து எஸ்க்கு போலாம். இப்படி போலாம். இல்லனா Pல இருந்து ஆருக்கு போய், ஆர்ல இருந்து எஸ்க்கு போலாம். இந்த மாதிரி 2 ரூட் நான் எடுத்துட்டு போலாம். கரெக்ட் தானே? இப்படி சுத்திக்கிட்டு எனக்கு ஊரை சுத்த ஆசைனா எல்லாத்தையும் சுத்திக்கிட்டு போவேன். இல்ல எனக்கு ஊர் சுத்தலாம் ஆசை இல்லைன்னா ஜஸ்ட் ஆருக்கு வந்து எஸ்க்கு போயிடுவேன். இந்த மாதிரி நான் Pல இருந்து எஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எனக்கு மாறவே கூடாது. நான் Pல இருந்து ஆருக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்ல போறனோ அதே டிரான்ஸ்போர்ட்ல தான் ஆர்ல இருந்து எஸ்க்கு போகணும். அப்ப எனக்கு வந்து அதுலதான் போறதுக்கு ஆசை. அப்ப நான் மாத்தவே கூடாது என்னுடைய வாகனத்தை. அப்படின்னா
நான் இப்ப P ல இருந்து Q க்கு போனேன்னா கப்பல்லயோ ரயில்லயோ போயிடலாம். ஆனா Q ல இருந்து T க்கு எதுல மட்டும் தான் போக முடியும்? ஏரோப்ளேன். அப்ப வாகனம் மாறிடுச்சா? எனக்கு இந்த மாதிரி வாகனம் மாறாம போகணும். அப்படிதான் கொஸ்டின் இருக்கு. அப்ப நான் P ல இருந்து R க்கு எதுல போயிடுறேன்? கப்பல்ல போயிடுறேன். மறுபடியும் R ல இருந்து S க்கு எதுல போலாம்? கப்பல்ல போலாம். அப்ப எனக்கு பயணம் மாறலையா? அப்ப P ல இருந்து S என்ற நகரத்திற்கு நான் செல்வதற்கு எந்த வாகனத்தை என்னால மாற்றாம போக முடியும்னா கப்பலை மாத்தாம போக. சரி, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இந்த ரெண்டு கேள்வி, இந்த படத்தை நீங்க கரெக்டா ஒரு முறை சால்வ் பண்ணிட்டு இந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் என்னன்றது பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, P ல இருந்து S என்ற இடத்திற்கு செல்ல ஒரு மனிதன் எந்த போக்குவரத்தை ஒரே ஒரு முறை பயன்படுத்தலாம் மாத்திக்காம அப்படின்னா கப்பல். அப்ப இந்த கொஸ்டின் இப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே மாதிரிதான் ரெண்டாவது கொஸ்டின் வச்சிருக்கேன். சோ T ல இருந்து S என்ற இடத்திற்கு செல்ல ஒரு மனிதன் எந்த போக்குவரத்தை ஒரே ஒரு முறை பயன்படுத்தலாம்னு கேட்டிருக்கேன். சோ அந்த கொஸ்டினை ஒழுங்கா நீங்க சால்வ் பண்ணீங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? 12வது கேள்விக்கு அடுத்தது சம் ஒன்னு கேட்டிருக்கேன். if a minus a is subtracted from a means we get 0. a விலிருந்து மைனஸ் a வை கழிக்கும் போது நமக்கு கிடைப்பது 0 சொல்றாங்க. ஒண்ணுல இருந்து ஒண்ணு போயிடுச்சுன்னா சார், ஒண்ணுல இருந்து ஒண்ணு போச்சுன்னா 0 தானே சார் அப்படின்னு சொல்றீங்கன்னா இதுதான் தப்பு. நீங்க படிச்சு ஒரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. a விலிருந்து மைனஸ் a வை நீ கழிக்கிற. அப்ப கழிக்கிறன்றது இன்னொரு மீனிங் இல்ல. அப்ப மைனஸ் a வை என்ன பண்ற? கழிக்கிற. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்னமா ஆயிடும்? a விலிருந்து மைனஸ் a வை கழிக்கிற. அப்ப மைனஸ் ஏன்றது தனிமா, அதை கழிக்கிறதுக்கு ஒரு மைனஸ் வந்துடுது. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடுது? பிளஸ் ஆயிடுது. அப்ப a பிளஸ் a என்னது? 2a. அப்ப இங்க 0ன்னு கொடுத்திருக்கிறது தப்பு. 0 வராது. சரியா? அடுத்தது sum of 3mn minus 5mn 8mn மற்றும் 4mn இதெல்லாம் வந்து 2mn சொல்றாங்க. சரியா? பார்க்கலாம் வருதான்ட்டு. அப்ப முதல் கூற்று தவறுமா? ரெண்டாவது கூற்று செக் பண்ணிடலாம். இதெல்லாம் கூட்டினா உனக்கு 2mn வரணுமா? அதாவது 3mn பிளஸ் minus 5mn plus 8mn plus minus 4mn இதெல்லாம் கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 2mn வரணுமா? இங்க பாருங்க ரெண்டு மைனஸ்ல இருக்கு. அப்ப அத பிளஸ் இன்டு மைனஸ்னா மைனஸ் ஆயிடும்ல. அப்போ 3mn minus 5mn plus 8mn minus 4mn அப்படின்னு வரும். இப்ப பாருங்க, நான் மைனஸ்ல இருக்கிறதுல ஒன்னா கூட்டிக்கோங்க. மைனஸும் மைனஸையும் ஒன்னா கூட்டிக்கோங்க. பிளஸையும் பிளஸையும் ஒன்னா கூட்டிக்கோங்க. 8யும் 3யும் கூட்டினா 11mn மைனஸ் 5யும் 4யும் கூட்டுங்கம்மா 9mn. சரியா? இப்ப இதெல்லாம் போச்சுன்னா பாருங்க, 11ல 9 போச்சுன்னா 2mn. அப்ப ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் சரி. சரிங்களா? அது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு வர்றது 2mn தான் வருது. சரியா? கரெக்டா போடுங்க. இதெல்லாம் சிம்பிளான क्वेश्चंस. அடுத்தது 14 6/a is equal to a by 49 எனில் what is the value of a? 6/a a by 49. இப்ப இதுவும் சமமா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப கீழே பார்க்கும்போதே தெரியுதா, இங்க 7 ஸ்கொயர் எழுதி இருக்கு. அப்ப இங்க வந்து கண்டிப்பா 6 ஸ்கொயர் தான் எழுதி இருக்கும். 36. அப்பதான் 6/7 இங்க 36/49 இருந்துச்சுன்னா இதை நான் என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் தப்பு. கரெக்ட். நானே ஒரு அவசரத்துல பாருங்க போட்டு வச்சிருக்கேன். 6/7 is equal to a by 49. சரி, தவற கத்துக்கலாம் பாருங்க. ஒரு அவசரத்துல வேகமா போட்டா தப்பாயிடும். சரியா? இப்ப நம்மளால அடிக்க முடியாது. 36 49 கண்டிப்பா எந்த வாய்ப்பாட்டாலையும் அடிக்க முடியாது. இப்ப இதுக்கு நான் a வின் மதிப்பு என்ன வரணும்? அதாவது இதுக்கு சமமா வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் 7வது வாய்ப்பாட்டுல 7 49 போடுவேனா? அப்ப 6 7 என்ன போடுவேன்? 42 போடுவேன். அப்ப a வுக்கு பதிலா நான் 42 போடும் போது அந்த 42/49 அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன வரும்? 7வது வாய்ப்பாட்டுல 6/7. அப்ப இந்த 6/7 இங்க நான் 42 போட்டதுனால வந்த 6/7 என்ன ஆயிடுச்சு? சமம் ஆயிடுச்சு. அப்ப a வினுடைய மதிப்பு என்ன? 42. தவறுகள்ல இருந்து கத்துக்கோங்கம்மா. தவறு செஞ்சாதாமா கத்துக்க முடியும். சரியா? முடிஞ்சிச்சு அந்த கேள்வி. நானே பாருங்க கொஞ்சம் அவசரத்துல டக்குன்னு ஸ்கொயர்னு பார்த்துட்டு ஸ்கொயர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இப்ப பாருங்க 85.073 என்ற எண்ணில் 3னுடைய இடமதிப்பு கேட்கிறாங்க. அப்போ 85.073. இப்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது 1ஆம் இலக்கம், இது 10ஆம் இலக்கம் சொல்றோம்ல, ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அந்த பக்கம் போச்சுன்னா என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இத்துன்னு சேர்த்து சொல்லணும். 100ல் 1, 1ல் 1000ல் 1, 10ல் 1ன்னு. அப்ப இந்த பக்கம் வந்து 1ன்னு ஆரம்பிக்காது. நீ புள்ளிக்கு இந்த பக்கம் வரும்போது தான் 1 10 100 1000 அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த பக்கம் போகும்போது 1ல் 1ன்னு சொல்ல மாட்டோம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1ல் 1 கிடையாது, 10ல் 1. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 10ல் 1, அடுத்து இருக்கிறது வந்து 100ல் 1, அடுத்து இருக்கிறது வந்து 1000ல் 1. அப்ப இந்த 3 என்ற எண் இருக்கக்கூடிய இட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 1000ல் 1 1000. சரிங்களா? 1000. அடுத்து 16வது கேள்வி சயின்டிபிக் நோட்டேஷன், அதாவது இதனுடைய அறிவியல் குறியீடு எது சொல்றாங்க. எப்படி மாத்தியதுனா நம்ம பிசிக்ஸ்லயே நல்லா படிச்சிருக்கோம். இப்ப இங்க எனக்கு வந்து 2.02 வந்திருக்கா. அப்ப இங்க இருக்கிற இடத்துல இங்க எடுத்துட்டு வந்து புள்ளியை வச்சிருக்காங்க.
அப்ப எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இடம் பெயர்ந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்தானம் தள்ளி வந்திருக்கு. அப்ப +10 போடுவா -10 போடுவனா? முன்னாடி போனா பிளஸ், பின்னாடி வந்துச்சுன்னா புள்ளி மைனஸ். அப்ப இங்க புள்ளி பின்னாடி இல்ல வந்திருக்கு, முன்னாடி போல. அப்ப புள்ளி பின்னாடி வந்திருக்கிறதுனால -10 2.02 × 10⁻−10. சரிங்களா? அடுத்து 17வது கேள்வி. இந்த ஒரு கொஸ்டின் நான் ஏன் தப்புல இருந்து கத்துக்கோங்கன்னு சொன்னது இப்ப புரியும் பாருங்க. இந்த கொஸ்டின் தப்பா அடிச்சிருக்காங்க. சரியா? சில புக்லயுமே தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நான் இந்த கொஸ்டின் திருத்துறேன். இது வந்து ஒரு 9th ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின். இந்த இடத்துல கரெக்ட் கிடையாதுமா, இன்கரெக்ட். அப்ப இங்க சரின்னு வரக்கூடாது, என்னன்னு வரணும்? தவறுன்னு வரணும். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா -5 அல்லது +5. இங்க வந்து ஆர் +5 போட்டு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறுனா இதுதான் தவறு. சரிங்களா? ஏன் சார் இதை தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னா, 25 5ன்னு சொன்னா திருப்பி √25 5 தானே வரணும். ஏன் +or-5 வருது? அப்பயே தெரியுது இல்ல, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயே கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப இதுதான் தவறு. சரிங்களா? அப்போ 25க்கு முன்னாடி நான் மைனஸ் போட்டதுனால 25க்கு ரூட் எடுத்தா 5 வந்துரும். முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால அது முன்னாடி அப்படியே கேரி ஓவர் ஆகும். 25க்கு ரூட் எடுத்தாலே 5 தான். அப்போ இங்க இருக்கக்கூடியதுல பாருங்க, 25 வர்க்கமூலம்னா இதை x² = 25 அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா +or-5 இப்படிதான் வரும். அப்ப வர்க்கமூலம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா +or-5 சொல்லலாம். அப்போ இந்த -5 -5 × -5னால 25 தான், +5 × +5னால 25 தான். அதனால இதுக்கு கொடுக்கலாம். இது மட்டும் தான் தப்பு. இந்த ரூட் எப்பவுமே பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வேல்யூ தான், எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ தான் எடுத்துக்கும். சாரி, பாசிட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல். அப்ப இதுக்கு +5 தான் வருமே தவிர -5 வராது. அப்ப இதுதான் தவறான ஒன்று. சரிங்களா? இந்த கொஸ்டின் இனிமே மறக்கவே கூடாது. அதனால தான் நான் வீடியோல வேணும்னே இப்ப தப்பா வச்சேன். அடிச்சிருக்கோம்ல, அதை தப்பா வச்சுட்டு சொன்னா திருத்திப்பாங்க எல்லாருமே. அதனாலதான் சொல்லி வச்சிருக்கேன். அடுத்து 18. What is the percentage of 2 minutes in 1 hour? 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம்? 1 மணி நேரம் என்றால் 60 நிமிடங்கள். அதுல 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடிச்சு கொடுக்கலாமா? 20வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது 3 முறை, இது எத்தனை முறை? 5 முறை. 2 5 10 10/3 வருது. 10ல எத்தனை 3 இருக்கு? 3 3 3 3 9ன்னு வந்துச்சா? மிச்சம் 1 மீறும். 3 1/3 சொல்லிட்டு வரும். ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பாம்பே. சரிங்களா? ஈஸியான ஒரு கொஸ்டின். இதெல்லாம் கேட்டாங்கன்னா டக்குன்னு விட்டுறாதீங்க. 19th கொஸ்டின். 10⁻x divided by 10⁻−3 is equal to 10 to the power of 9 means what is the value of x ன்னு கேக்குறாங்க. அப்ப இத வந்து நான் அந்த இயற்கணித சமன்பாட்டின் முறையில அந்த a⁻m divided by a⁻n is equal to வருதுல, அதை வச்சு சால்வ் பண்றேன். பாருங்க, இப்ப a⁻m அப்படின்னு சொல்றாங்க, a⁻n ன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி டிவிஷன்ல இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும்ல. அப்ப 10 ஏன்னா அடிமானம் ரெண்டும் சமமா இருந்தா பவரை நான் என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஈக்குவல் டு 10⁻9 வரும். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? +3 ஆயிடும். சரிங்களா? +3 ஆயிடும். அப்போ 10x + 3 is equal to 10⁻9 அப்படின்னு வரும். அப்ப x கூட எதை கூட்டினாமா இங்க 9ன்னு உனக்கு சமமா இருக்கும்? 6. அப்ப 6 கூட 3 கூட்டினா தானே உனக்கு வரும். அப்ப 6. சரிங்களா? அப்ப அங்க x னுடைய மதிப்பு என்ன? 6. அவ்வளவுதான். சிம்பிளான क्वेश्चन தான். 20வது கேள்வி. Find the perimeter of the equilateral triangle whose side is 6 cm. அப்போ equilateral triangle என்றால் சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்தினுடைய 6 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் இருக்கு. சரிங்களா? ஒரு பக்கத்தினுடைய அளவு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டா சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க நமக்கு. சுற்றளவுனா சுத்தி இருக்கக்கூடிய அளவை கூட்டணும். அப்ப இந்த பக்கமும் 6 இந்த பக்கமும் 6, அதுதான் சமபக்க முக்கோணம்ல. அப்ப எல்லா பக்கமும் முக்கோணத்தினுடைய பக்கங்கள் சமமா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 18 சென்டிமீட்டர். சோ ஆன்சர் டெல்லி. சரிங்களா? அடுத்து 21. இப்ப இவங்க தெளிவா ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. x x + 2 x + 4 x + 6 x + 8 என்ற தரவினுடைய சராசரி 11 எனில் முதல் 3 தரவுகளின் கூட்டு சராசரி என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப முதல்ல எத்தனை உறுப்புகள்னு பாரு. 1 2 3 4 5 5 உறுப்புகள். அந்த 5 உறுப்புகளுடைய சராசரி தான் 11. அப்போ x + x + 2 + x + 4 + x + 6 + x + 8 இதனுடைய சராசரி. சராசரினா இந்த 5த்தையும் கூட்டி 5ஆல வகுத்தா கிடைக்கிறது தான் சராசரி. அப்ப முதல்ல 5 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. என்ன வரும்? 55. ஏன்னா 11 × 5 55. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சுருக்கலாமா? நம்ம கிட்ட முதல்ல எத்தனை x இருக்கு? 1x 2x 3x 4x 5x. அப்ப 5x இருக்கு பிளஸ் 2 4 6 6 6 12 12 ஒரு 8 20. அப்ப இங்க 20ன்னு போடணும். அவ்வளவுதான். இந்த சமன்பாட்டை சால்வ் பண்ணா எனக்கு x னுடைய மதிப்பு கிடைச்சிடும். சமன்பாட்டை சால்வ் பண்ணலாமா? x is 5x + 20 is equal to 55 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் முதல்ல 20 அந்த பக்கம் தள்ளுறேன். 20 அந்த பக்கம் தள்ளனா என்ன ஆயிடும்? -20 ஆயிடும். அப்ப 55ல 20 போச்சுனா 35. இந்த பக்கம் என்ன இருப்பாங்க? x. அப்ப x னுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 35/5 அடிச்சு கொடுத்தா x னுடைய மதிப்பு என்ன? 7. x னுடைய மதிப்பு என்ன? 7. அப்ப முதல் நம்பர் 7 x னுடைய மதிப்பு. 7 + 2 னா என்ன?
9. 7 பிளஸ் 4 என்ன 11. அவன் என்ன கேட்டிருக்கானா முதல் 3 தரவுகளுடைய கூட்டு சராசரி கேட்டிருக்கான். அப்ப இதுதான் முதல் 3 தரவுகள். அந்த நம்பர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் எக்ஸினுடைய மதிப்பையே கண்டுபிடிச்சேன் அந்த கொடுத்த சராசரியை வச்சு. இப்ப நான் முதல் 3 தரவுகளை கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்னு 7, இன்னொன்னு 9, இன்னொன்னு 11. அந்த மூணுத்தினுடைய கூட்டு சராசரி கேட்கறாங்க. 7, 9, 11 கூட்டுங்க. 9 ஒரு 11 20, 27. எதால அடிக்கணும் 3ஆல அடிக்கணும். ஏன்னா 3 தரவுகளை கூட்டியிருக்கேன். அப்ப 27/3 அடிச்சு கொடுத்த ஆன்சர் வந்து 9. சோ பாம்பே. சரிங்களா? அடுத்தது 22வது கேள்வி. விடுபட்ட உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நம்ம எப்படி பிசில வச்சு செஞ்சாங்க அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கோம். சோ இங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் தான். இந்த 24 7 கூட்டுங்கம்மா. 24 7 கூட்டினா என்னமா வருது 31. 24 7 கூட்டினா 31. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்கம்மா 16. அந்த 16 2ஆல அடிச்சு கொடுத்தா 8. அந்த 8 தான் கூட்டுறாங்க. 31 ஒரு 8 என்னது 39. கொஞ்சம் டிப்பிக்கலா வச்சிருக்கேன் லாஜிக், அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் கூட்டி எடுத்துட்டேன். இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்து அது ரெண்டுத்தையும் கூட்டியதுனாதான் இது. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டலாமா 36. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 14 டிவைடட் பை 2 7. அந்த 36 7 கூட்டினா 43. சரியா? அப்ப ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? 23 5 கூட்டுங்க 28. 4 6 கூட்டுங்க 10. 10/2 5. 28 ஒரு 5 எவ்வளவுமா 33. ஆன்சர் வந்துருச்சா? அப்ப இந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்தா இனிமே மாத்தியோசி. சரியா? அடுத்து 24 மறுபடியும் வந்துட்டாருங்க எங்களுடைய கூற்று மற்றும் அனுமானங்கள். போலாமா? நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்பதான் நம்ம அடுத்து நம்ம அனுமானத்தை சரியா சொல்றதுக்கு வசதியா இருக்கும். சரி. By pure and natural honey of company X, an advertisement in a newspaper says. இத பாக்கணும் எனக்கு கிளிப்டு வேர்ட் இங்கிலீஷ்ல ஞாபகம் வருது. இதுல இருந்து என்ன வேர்ட் கிளிப் பண்ணலாம்? ஆட்ன்ற வேர்ட் கிளிப் பண்ணலாம். சரி, ஓகே. No other company supplies a pure and natural honey. People read advertisement. So இங்கிலீஷ்ல படிச்சு காமிச்சிட்டேன். தமிழ்ல படிச்சாதானே என்ன இருந்தாலும் நம்ம மாணவர்களுக்கு புரியும், நம்மளுக்கும் புரியும். சரி, நம்மளும் தமிழ்ல தான் படிச்சிருக்கோம். சரி, படிச்சிடலாமா? எக்ஸ் நிறுவனத்தின் தூய மற்றும் இயற்கை தேனை வாங்கவும் ஒரு செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் கூறுகிறது. எங்களிடம் வாங்குங்க, நாங்க சுத்தமான தேனை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் நிறுவனம் சொல்லியிருக்கு. தூய மற்றும் இயற்கை தேனை நாங்கள் தான் காட்டிற்கே சென்று அமேசான் காட்டுகளில் அரிய மூலிகைகளில் இருந்து தேனை எடுத்து தேன் சேகரிச்சு வச்சிருந்துச்சு, அதை புழிஞ்சு எடுத்துட்டு வந்தோன்ற மாதிரி ஒரு விளம்பர நிறுவனம் வந்து ஒரு விளம்பரத்துல சொல்லியிருக்கு ஒரு நிறுவனம். அப்ப என்ன அனுமானம்னா வேறு எந்த நிறுவனமும் தூய மற்றும் இயற்கை தேனை வழங்குவதில்லை. ஏண்டா நீ குடுக்கறன்றதுக்காக உன் ப்ராடக்ட் சேல் ஆகணும்ன்றதுக்காக அடுத்தவன் எல்லாம் சேல் பண்ண மாட்டானா? ஏன் அவங்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் நெய்யா கிடையாதா? சரி, ஒரிஜினல் தேனா இருக்காதா? அப்போ ஒருத்தன் சொல்றான் விளம்பரத்துலன்றதுனால மத்த பிராண்ட் பொய்யாயிடாது. சரிங்களா? வேறு எந்த நிறுவனமும் தூய மற்றும் இயற்கை தேனை வழங்குவதில்லை அப்படின்னு சொல்றது வந்து தவறு. புரியுதா? அப்ப எக்ஸ் நிறுவனம் தான் வழங்குதுன்னா மத்த கம்பெனில டுபா கூரா இல்ல இருக்குல்ல. அப்போ அந்த அனுமானத்தை யாருமே ஒரு அடிப்படையில சொல்ல மாட்டாங்க. புரியுதாமா? இதை யோசிச்சு பாருங்க. ஒரு விளம்பரத்துல குடுக்குறாங்கன்றதுக்காக அப்போ வந்து ஒரு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்னு ஒரு விளம்பரம் போடுறாங்க த்ரிஷா வச்சுனா, அப்ப நயன்தாரா தனிஷ்குல வந்தாலோ இல்ல கீர்த்தி சுரேஷ் ஒரு ஆட்ல வந்தாலோ அதெல்லாம் பொய்யா? இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாமே உண்மைதான். தங்கம் தான் விக்கிறான், அவன் தங்கத்தை தகரத்தை தங்கம்னு சொல்லி விக்கல. சரி, அதனால இது ஒண்ணு. இது அடுத்து மக்கள் விளம்பரத்தை படிக்கிறார்கள். அது இது வேணா சொல்லலாம், இந்த அனுமானம் சொல்லலாம். ஒரு விளம்பரத்தை நம்பி ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா மக்கள் விளம்பரத்தை படிக்க போய் தான் அந்த கம்பெனி அது ரிஸ்க் எடுத்து விளம்பரத்தை கொடுத்துருக்கு. அப்ப இது மட்டும் தான் சரி. அப்ப அனுமானம் 2 மட்டும் தான் சரி. புரியுதா ஏன் இதெல்லாம் சொல்றேன்ட்டு? அடுத்து 24வது கேள்வியும் அகைன் கொடுத்திருக்காங்க. புகைப்பிடித்தல் என்பது மனித பலவீனங்களில் ஒன்றாகும். ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த ஹியூமன் வீக்னஸ். இது புகைப்பிடிப்பவரின் மன உறுதியை இறுதி வரை சோதிக்கிறது. which tends to test the willpower of the smoker to the edge. புகைப்பிடிப்பது என்பது ஒரு கெட்ட செயல் தானமா, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பலவீனங்கள் மனித பலவீனங்களில் ஒன்றாகும். நல்லா வார்த்தையை படிங்க, ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையும் மனித பலவீனங்களில் ஒன்றாகும் சொல்றாங்க. அப்ப மனிதனுக்கு புகைப்பிடித்தல் என்பதே பலவீனமானது கிடையாது. நிறைய பலவீனங்கள் இருக்கு. அவன் வேற எதுக்குன்னா குடி இருக்கலாம், வேற எதனா இருக்கலாம், திருட்டு இருக்கலாம். நிறைய பலவீனங்கள் மனுஷனுக்கு இருக்கு. அதுல ஒரு பலவீனம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா புகைப்பிடித்தல். அததான் அவங்க தெளிவா அங்க மென்ஷன் பண்றாங்க. புகைப்பிடித்தல் என்பது மனித பலவீனங்களில் ஒன்று. இது புகைப்பிடிப்பவரின் மன உறுதியை, அதாவது அவன் வந்து புகைப்பிடிக்கிறான்ல, நானும் விட்டுணும்டா, இன்னைக்கு விட்டுணும்டா, நாளைக்கு விட்டுணும்டா அப்படின்னு அவனும் நினைச்சு விடல. அப்ப அவனுடைய மன இறுதியை வந்து இறுதி வரை இது சோதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கூற்று. முடிவுகள்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடிப்பதை விட்டுவிட விரும்பினாலும் அதை விட்டுவிடுவது மிக கடினம். இப்போ அவன் கொடுத்திருக்கிற கூற்றில தான் இந்த பாயிண்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். இது புகைப்பிடிப்பவரின் மன இறுதியை இறுதி வரை சோதிக்கிறதுன்னு எதுக்கு சொல்லியிருக்கான்? அவனும் சிகரெட்டை விடணும் நினைக்கிறான், ஆனா அவனால முடியல. ஏன்னா அதுக்கு ஃபுல்லா அவன் அடிக்ட் ஆயிட்டான். சரியா? அப்போ இது விட்டுவிட விரும்பினாலும் அதை விட்டு விடுவது மிகவும் கடினம். அப்ப அவனுடைய மன உறுதியை சோதிக்கிறதுன்றது முதல் கூற்று சரியாதான் இருக்கு.
ரெண்டாவது, மனிதர்களுக்கு வேறு பலவீனங்கள் உள்ளன. ஆமா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? புகைப்பிடித்தல் என்பது மனித பலவீனங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர புகைப்பிடிப்பது மட்டும்தான் மனித பலவீனங்கள் அப்படின்னு சொல்லல. சரிங்களா? அப்ப அது ஒன்றுனா மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் இருக்கு. அப்ப இதுவுமே சரி. அப்ப கூற்றுல இருந்து இது ரெண்டு அனுமானத்தையுமே என்னால என்ன பண்ண முடியும்? கெஸ் பண்ண முடியும். அப்ப அனுமானம் 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. சரிங்களாமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா மார்க் எடுக்கலாம். 25 இங்க வச்சிருக்காங்க பாரு. எத்தனை குடும்ப தலைவிகள் பாக்குறீங்களோ, கூட்டு குடும்பமா தனி குடுத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுதான். ஆர் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பெட்டர் தென் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்? கூட்டு குடும்பங்களை விட தனி குடும்பங்கள் சிறந்ததா? பட்டிமன்றமே வச்சு நடத்த போறோம் இருக்கு விவாதங்கள். இல்லை, கூட்டு குடும்பங்கள் அதிக பாதுகாப்பை உறுதி செய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாதாடுறாரு. என்னன்னா, கூட்டு குடும்பங்களை விட தனி குடும்பங்கள் சிறந்ததான்னு கேக்குறாங்க. நீ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்தா ஜாலியா இருக்கலாம், அக்கா இருக்கா, சித்தப்பா இருக்கா, எல்லாருமே ஒரு பாதுகாப்பு. திடீர்னு நீ தனியா உங்க வீட்டுக்காரர் உன்னை விட்டுட்டு போனா கூட உனக்கு ஒரு அப்பாடா நம்ம நம்பி இருக்கலாம்ப்பா, நாங்கெல்லாம் பொத்தா பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப ஒரு கூட்டு குடும்பம் என்பது பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இந்த ஒரு கேள்விக்கு இல்லைன்னு பதில் சொல்றாங்க. இல்லை, கூட்டு குடும்பங்கள் அதிக பாதுகாப்பை உறுதி செய்கிறது. தனி குடும்பங்கள் தான் சிறந்ததுன்னு சொல்றீங்கல்ல, கூட்டு குடும்பங்கள் அதிக பாதுகாப்பை உறுதி செய்கிறதுன்னு சொல்றாங்க. ஆமா சரி. அதே நேரத்துல ஆம், தனி குடும்பங்கள் அதிக சுதந்திரத்தை உறுதி செய்கின்றன. எப்படி கூட்டு குடும்பங்கள்ல இருக்கும் பொழுது நீ ஒரு பாதுகாப்பா உணர்றையோ, ஆனா உன்னுடைய சுதந்திரம் அங்கே பறிக்கப்படுகிறது. ஆமா தானே? எதை வேணாலும் ஒரு நீ உன் ரூம்ல இருந்து ஒரு வாசுபடிக்கு நீ உங்க வீட்டுக்கார கூட வெளியே வரணும்னாலும் அனைவரையும் சந்திக்கணும். எங்க போறீங்க? எதுக்கு போறீங்க? எப்படி வருவீங்க? ஏன் வருவீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? சாப்பிட்டு வருவீங்களா, சாப்பிடாம வருவீங்களா? 1008 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனோம். அப்போ இந்த பாதுகாப்பை கூட்டு குடும்பங்கள் வழங்கினாலும் சுதந்திரம் என்பது தனி குடும்பங்கள்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வாதாடு. சரிங்களா? ஆம், சுதந்திரங்கள் என்பது தனி குடும்பங்கள் தான் அதிக சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. இதுவும் என்னை பொறுத்தவரையும் சரியாதான் இருக்கு. கூட்டு குடும்பங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது ஒரு சரியான ஒரு வாதமா இருக்கக்கூடிய பட்சத்துல தனி குடும்பங்கள்ல தான் சுதந்திரம் என்பது ஒரு சிறந்த வாதமாக எனக்கு தெரியுது. அதனால இரண்டு வாதங்களும் வலுவாகத்தான் இருக்கிறது. சோ ஆன்சர் டி. அடுத்து 26 இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கேன். இந்தியாவில் பள்ளி கல்வியை இலவசமாக வழங்க வேண்டுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா கவனிங்க. இந்தியாவில் பள்ளி கல்வியை இலவசமாக வழங்க வேண்டுமா? should school education be made free in India? இந்தியாவில பள்ளி கல்வி இலவசமா வழங்கணுமா? ஏற்கனவே சில இடத்துல வழங்கிட்டு தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில அரசாங்கத்திலும் இருக்கு. அந்த மாதிரி ஆம், எழுத்தறிவு அளவை மேம்படுத்துவதற்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்க்கும் பொழுது இந்த வாதம் மிகவும் சிறந்த வாதமாக தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, வெளி உலகத்துக்காக நடிப்போம், உள்ள வந்து எதுவும் செய்ய மாட்டோம். பார்க்கும் போது இல்ல, அவங்கள பார்க்கும் போதே எனக்கு உதவணும்னு தோணுது, உடனே பரவாயில்லப்பா நல்ல மனுஷனா இருக்கும்பா. ஆனா மறுநாள் வந்து இல்ல, இவர் வச்சு சாப்பிடுவாரு, அவங்கள பார்த்தா கூட கண்டுக்க மாட்டார். சோ வெளி உலகத்துக்காக நடிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு எழுத்தறிவு சிந்தனையில நீங்க அந்த மூளையை வளர்க்கும் போது என்ன சொல்லுவீங்க? ஆம், எழுத்தறிவு அளவை மேம்படுத்துவதற்கு இது ஒரு வழிதான், இது ஒரே வழிதான், ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பள்ளி கல்வி இலவசமாக வழங்குறதன் மூலமாக மாணவர்களை வந்து அதிகப்படியான பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்புவாங்க. அதனால எழுத்தறிவு விகிதம் கூடும், லிட்ரஸி ஸ்டேட்டாவும் லிட்ரஸி கண்ட்ரியாவும் இந்தியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாதத்தை நீங்க வைக்கிறீங்க. அது சரிதான், இதை வந்து எல்லாரும் சரின்னு போடுவீங்க. ஆனா என்ன பொறுத்தவரை இது தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன் சார் புக்ல இருக்கிறதுனால சொல்றீங்களா? புக்ல இருக்கிறதை தாண்டியும் நான் ஒரு பாயிண்ட சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உனக்கு முளைச்சிருக்கு. ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மாற்றம் என்ற வார்த்தையை தவிர என்னால மத்த எல்லாத்தையும் மாத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது எழுத்தறிவு அளவை மேம்படுத்துவதற்கான ஒரே வழி இதுதான் எப்படி சொல்ல முடியும்? நான் பள்ளி கல்வி இலவசமா கொடுக்கறதுனால எழுத்தறிவு விகிதம் வளர்ந்துருமா அப்படின்னா, காமராஜர் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழகத்துல வந்து இலவச கல்வி வந்து கொடுத்துட்டாரு, சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார், மதிய உணவு போடுற வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு படிங்கன்னு சொன்னாரு. அப்படி இருக்கிறதுனால வந்துருச்சா எழுத்தறிவு விகிதம் வந்து தமிழகத்துல வந்து மூளை முடுக்கெல்லாம் பரவிடுச்சா? இன்னும் அதை நம்பிட்டு தான் நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோமா, இந்த ஆட்சியை உட்கார வச்சுட்டு இருக்கோமா? தெரியல இல்ல. அப்ப எழுத்தறிவு விகிதத்தை மேம்படுத்துவதற்கான ஒரே வழி இதுதான் சொல்லும் போது அது கண்டிப்பா வராது. இந்த வாதங்களை பொறுத்தவரையும் இங்கிலீஷ்ல நல்லா பாருங்க, the only அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாலே அந்த வாதம் ஏற்புடையது அல்ல. ஏன் இது ஒரு வழிதானா? எழுத்தறிவு விகிதத்தை மேம்படுத்துவதற்கு வேற வழிகள் இல்லையா? நான் நினைச்சேன்னா நான் படிச்சிருக்கேன், என்ன பொறுத்தவரையும் நான் படிச்சிருக்கேன்னா என்ன, என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கல்வித்தரம் மேம்படவில்லை என்றால் அவர்களை நான் கூப்பிட்டு இரவல வந்து நானே இலவசமா எதனா செஞ்சுட்டு போலாமே. அதுக்கு அரசாங்கம் தான் வந்து இலவச கல்வி வழங்கணும்ன்ற அவசியம் இல்லைல்ல.
அப்ப ஒரே வழி இதுதான், அந்த ஒன்லின்னு சொன்னாலே அது தப்பு. அந்த மாதிரி வாதங்கள் இல்லை, ஏன்னா வேற வழியும் இருக்கு. நீங்க கவனிச்சு அலசி ஆராய்ஞ்சா அந்த வழி பிறக்க போகுது. சரிங்களா? அப்ப ஒரே வழி, இந்த மாதிரி ஒன்லி வேன்னு சொன்னாங்களே, அந்த வாதங்கள் வந்து ஏற்புடையதாக இருக்க வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? அடுத்தது, இல்லை இது ஏற்கனவே கருவூலத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள அதிக சுமையை அதிகரிக்கும். இது சரிதான். ஏற்கனவே வந்து அதிகப்படியான ஃப்ரீ 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 ஃப்ரீன்னு சொல்லிட்டு நிறைய கடனை வாங்கி வச்சுட்டீங்க. இன்னுமே நான் வந்து நானு பஸ்ல போறியாமா ஃப்ரீ, அடுத்து வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ட்ரெயின் ஏரோப்ளைன்ல கூட உனக்கு ஃப்ரீ தரேன், தொங்கிட்டே போ. தொங்கிட்டா போவாங்க. ஏங்க பெண்களுக்கு இலவச விடியல் பயணம் திட்டத்தை கொடுத்தீங்கல்ல, அதன் மூலமா அது நம்ம ஒரு திட்டத்தை அறிவிச்சிடுறது இது இல்ல, அதுல என்ன பயன் அடைகிறாங்க நம்ம வந்து சொல்லிடுறோம். நாங்க வந்து இன்னைக்கு சொல்றேங்க, நான் பார்த்த விஷயத்துல சொல்றேன். இன்னைக்கு ரேகை வச்சாதான் நான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு பெண் என்னுடைய இலவச பேருந்துக்காக 8-10 மணிக்கு வரக்கூடிய இலவச பேருந்துக்காக அந்த பெண் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டா. ஏன் நீ கொடுக்குற 7 ரூபாய் எனக்கு டிக்கெட் சேவ் பண்ணி கொடுக்குற, அதுக்கும் நான் போயிட்டு 700 ரூபாய் சம்பளத்தை விட முடியுமா? அங்க ரேகை வச்சாதான் என்ன உள்ள அனுப்புவாங்க அப்படின்னு அந்த பெண் அவசர அவசரமா ஒரு பிரைவேட் வண்டி இருந்துச்சுன்னா கூட டிக்கெட் எடுத்துட்டு போயிடுது. அந்த இலவச பேருந்துக்காக வெயிட் பண்றவங்க இன்னைக்கு யார் தெரியுமா? அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசாங்க ஆசிரியர்களை நான் நிறைய பார்த்திருக்கேன். நின்னு பொறுமையா, ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல்ல வேலை இல்லைல்ல, அவங்க பொறுமையா தான் போய் நான் பார்த்திருக்கேன். நான் என்னுடைய மனசுல பட்ட ஆதங்கத்தை சொல்றேன். நான் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறேன், அந்த திட்டத்தினால என்ன பயன்கள் வந்து மேற்கொண்டு வருது அப்படின்றதான் யோசிக்கணும். யோசித்து முடிவெடுங்க. முடிவெடுக்கிறதுக்கான காலகட்டம் விரைவில் வரப்போகுது. இது ஏற்கனவே கருவூலத்தின் மீது சுமத்தப்பட்ட அதிக சுமையை அதிகரிக்கும். சுமையை அதிகரிச்சு என்ன பண்ணுவீங்க? டிக்கெட் எடுத்து போற இன்னும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதிக டிக்கெட் பிரைஸ் ஏற்ற போறீங்க, அவ்வளவுதான். ஏன் போனோம் பஸ்ல போவான். சரிங்களா? அதனால ஒன்று மட்டும் வலுவாக இல்ல, 2 மட்டும் வலுவாக உள்ளது. சோ 2 மட்டும் தான் வலுவாக உள்ளது. இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கருவூல கசானா மேல இன்னுமே என்ன ஆகும்? அதிகமா. விடுபட்ட உறுப்பை காண்க, இது மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. 5, 12, 26, 54, 110 சொல்லிட்டு. இப்ப 5 12 ஆக்கிருக்காங்கன்னா 2ஆல பெருக்கி 2 கூட்டி இருக்காங்க. I2 10 10 பிளஸ் 2 12. 12 2 24, 24 கூட 2 கூட்டினா 26. இது கூட 2 52, 52 கூட 2 கூட்டினா சோ இன்டூ 2 பிளஸ் 2 108 வரும். 54 2ஆல பெருக்கினா 110 ஆயிடுச்சு. அப்ப 110 இன்டூ 2 வந்து 220. அது கூட 2 கூட்டினா 222. ஆன்சர் சி. சரிங்களா? சூப்பர். 28 விடுபட்ட உறுப்பை காண்பன்னு சொல்லிட்டு அகைன் ஒரு ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்திருக்கேன். சோ என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லாஜிக் ஈஸி தான். இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பரும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பரையும் கூட்டுங்க. 11 4 கூட்டினா 15. 5 2 கூட்டினா 7. அது ரெண்டுத்தையும் கழிச்சா 8. ஓகேவா? இந்த 2 நம்பரையும் இந்த 2 நம்பரையும் கூட்டி மைனஸ் பண்றேன். அப்ப 8 6 கூட்டினா 20, 10 கூட்டினா 30. 8 6 கூட்டினா 14, கழிச்சா 16. அப்ப 15 ஒரு 8 கூட்டினா எவ்வளவுமா? 23. 3 ஒரு 6 கூட்டினா 9. 23ல இருந்து 9 போச்சுன்னா என்ன வரும்? 14 வரும். சோ ஆன்சர் சி. லாஸ்ட் क्वेश्चन இன்னும் 2 क्वेश्चन தான் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம். வார்த்தைகளை சரியான வரிசையில் வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கிழமை கொடுக்கலாமா? இங்க பூமின்ற வார்த்தை இருக்கும்போது அது கிழமையா? கோல், கோள்களை வரிசைப்படுத்துங்க. முதல் கோள் எது? புதன். புதனுக்கு அடுத்து எது? வெள்ளி. வெள்ளிக்கு அடுத்தது பூமி. பூமிக்கு அடுத்து செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்து வியாழன். 4 1 2 3 5 4 1 2 3 5. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகேவா? கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டனா? இல்ல கரெக்டா தான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் क्वेश्चन சதவீத क्वेश्चन. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் காண்க. அப்ப 1400 மாணவர்களில் 420 பேர் பொண்ணுங்க. அப்ப பள்ளியில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப 1400ல 420 மாணவிகளை நீங்க கழிச்சிட்டீங்கன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை கிடைச்சிடும். 0 0 போச்சுன்னா 0, 10ல 2 போச்சுன்னா 8, 13ல 4 போச்சுன்னா 9. அப்ப 980 மாணவர்கள் 1400 பேர்ல. இதை நான் பண்ணும் போது இங்க 100ஆல அடிக்கணும். சதவீதத்துல தான் கேட்டிருக்காங்க. சோ இன்டு 100ஆல சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மாணவிகள், கேர்ள்ஸ். சோ நான் 1400 டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 420 கேர்ள்ஸ் கழிச்சிட்டேன்னா பாய்ஸ் கிடைச்சிட்டாங்க. சரிங்களா? ஓகேவா? பாய்ஸ் 980. இப்ப அடிக்கலாமா? 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 980 14ஆல டிவைட் பண்ணலாம். ஏன்னா 7 டேபிள்ல கண்டிப்பா ஆகும். 7 டேபிள்ல இது வந்து ஐ திங்க் 2 டைம்ஸ். இது வந்து 13 வராது, 14 டைம்ஸ் வரும். சாரி, 14 டைம்ஸ். சரிங்களா? 14 டைம்ஸ் ஒரு 0 நிக்கும். அப்போ 140 டிவைடட் பை 2 னு வரும். 140 2ஆல அடிச்சா எத்தனை பெர்சன்டேஜ்மா? 70%. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பாம்பே. ஓகே, சோ இன்னைக்கு முடிஞ்சிச்சாயா எஸ்ஐ அல்டிமேட்? எஸ்ஐ அல்டிமேட் முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல கூட உளவியல்ல வந்து நம்ம பேசிக்கா தான் எடுத்தோம். ஏன்னா அன்னைக்கே இந்த கஷ்டமான கொஸ்டின், இந்த வாதங்கள்லாம் வைக்க வேணாம் தான் வைக்கல, இன்னைக்கு வச்சிருக்கேன். புரியுதா ஏன் அந்த வாதத்தை நான் வந்து ஏற்புடையதா இருக்கும் ஏற்புடையதா இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் விளங்குச்சா? சோ விளங்கி இருக்கும்னு நம்புறேன். சோ நானுமே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் கொஞ்ச நேரத்துல. சோ ஒன்றும் இல்லை, நான் வந்து எதிராலாம் பேசல, இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பேசுறேன்.
சரிங்களா? ஆனா உடனே எதிரா வந்துட்டீங்களா சார் நீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனலா அந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆயிடுது. நான் அதுக்குன்னு யாருக்கும் ஆதரவாளரும் இல்ல, யாருடைய எதிர்ப்பாளரும் இல்ல. நான் வந்து நடுநிலைமையா பேசி வரக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க நல்லதா மாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? நான் இங்க கேம்பெயின்லாம் பண்ணலமா. சரியா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.